ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே நாட்டுக்கோழியோட தேவை அதிகமாக உள்ளது. நாட்டுக்கோழியை வளர்த்தணுன்ற ஆர்வமும் அதிகமாக உள்ளதுங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்கோழியை எப்படி அதிக செலவு இல்லாமல் குறைந்த செலவிலேயே, அதாவது இயற்கையான முறையிலேயே நம்ம நாட்டுக்கோழிகளை எப்படி வளர்க்கலாம், எப்படி அதில் நம்ம லாபம் பார்க்கலாம், இல்லை நம்ம வீட்டில் தேவைகளுக்கு அதை எப்படி நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலான்ற விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழிகளை இயற்கையான முறையில் வளர்க்குறதுக்கு முக்கிய காரணிகளாக இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா தானியங்கங்க. இந்த தானியங்களை நீங்கள் கம்பு, கேழ்வரகு, அரிசி, மக்காச்சோளம், இந்த மாதிரி சோயா, அப்புறம் காய்கறியோட கழிவுகள், அசோலா, இதெல்லாம் அதாவது புரதச்சத்துக்கள் நிறைந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு வரையில் உங்கள் நாட்டுக்கோழியை இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக வளர்க்க முடியுங்க. இதில் மெயினாக நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரிய வரும். நம்ம ஃபார்மில் நம்ம எப்படி கோழிங்களை இயற்கையான முறையில் வளர்த்து லாபம் பார்க்குறோன்ற விஷயத்தை தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் லாபம் பார்க்குற விஷயத்தை தவிர்த்து அவங்களுக்கு இயற்கையான முறையில் நம்ம வளர்த்தா மட்டும்தான் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருந்தும் நம்மளுக்கு அவங்களோட எடையை வேகமாக அதிகரித்து நம்ம ஒரு ஒரு நல்ல கண்ணுக்கு ஒரு 4 பேர் அவங்க இயற்கையான முறையில் வளர்க்குறாங்க, அதிகமாக இன்ஜெக்ஷன் போடுறது, அவங்களுக்கு அதிகமான டானிக்கு கொடுக்கறது, இதனால் அவங்க அவங்க குடல்லாம் வீணாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இயற்கையான முறையில் வளர்க்கும் போது தான் உங்கள் கோழிகளை ஆரோக்கியமான முறையில் விற்பனை பண்ண முடியுங்க. அப்போ நம்ம எப்படி இயற்கையான முறையில் வளர்க்கணுன்னா, இப்போ உங்கள்கிட்ட சிக்ஸ் பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 நாளைக்கு நீங்கள் கம்பெனி தீவனத்தை மட்டும் கொடுங்கங்க. கம்பெனி தீவனம் இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க சிட்டியில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடு மாடு தீவனங்க கடையில் அங்கே நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். 1 மாதத்துக்கு நீங்கள் கம்பெனி தீவனத்தை மட்டும் கொடுங்க. மற்றபடி அரிசி அரைச்சி போடுறது, நெல்லை குத்திடுறது, இந்த மாதிரி பச்சரிசி எடுத்து தூவி விடுறது, சோறை அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இளம் குஞ்சுகள் அவங்களுக்கு மென்மையான குடல் இருக்கிறதுனால வேகமாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்கங்க. 36 நாள் நீங்கள் இளம் குஞ்சுகளை காப்பாற்றிட்டீங்கனாலே அடுத்த ஸ்டெப் எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாதம் 36 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக கம்பெனி தீவனத்தை மட்டும் கொடுங்க. அது நல்ல ரிசல்ட்டில் உங்களுக்கு வேகமாக உங்கள் கோழி குஞ்சுங்களோட எடையை கூட்டி கொடுக்குங்க. அந்த 36 நாளில் 3 நாளைக்கு அவங்களுக்கு 3 நாளைக்கு சர்க்கரை தண்ணி மட்டும் கொடுத்துருங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவரை அது ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ 36 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்ககிட்ட ஒரு பேட்ச் ரெடி ஆகிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அதாவது 45 நாளைக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் தாவணத்தை அதாவது தானியங்களை கொடுத்து பழகலாங்க. தானியங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கம்பு, கேழ்வரகு, சோளம், சோயா பீன்ஸு, அப்புறம் இந்த அதாவது காய்கறியோட கழிவுகள், மீனோட கழிவுகள், அசோலா, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கொடுக்கணுங்க. இப்போ அசோலாவில் நீங்கள் ஆன்லைனில் அந்த விதையை ஆர்டர் பண்ணியே நீங்கள் வீட்டிலையே வளர்த்து நம்ம கோழிங்களுக்கு ஏன் டெய்லியுமே அசோலா கொடுக்கலாங்க. நீங்கள் அசோலாலாம் உங்கள் கோழிங்களுக்கு டெய்லி கொடுத்து வளர்த்துட்டு வரீங்கன்னா வேகமாக உங்கள் கோழிங்களை எடையை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அசோலா வளர்த்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. அது ஈஸியான வேலை தான். அந்த அசோலா விதையை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கி நீங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு போடையில் அவங்க நல்லா வெயிட் போடுறதுக்கான பெரிய காரணி அசோலா இருக்குங்க. இந்த அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது புரதச்சத்துக்கள்லாம் யார் கொடுத்துட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மீனோட கழிவுகள். இப்போ நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக மீன் வாங்குவோம். அந்த மீனோட கழிவுகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கையில் அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அவங்க வெயிட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன, அதாவது இந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையாங்க, கடலை புண்ணாக்கு, அதில் 2 புண்ணாக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. கடலை புண்ணாக்கும் சூரியகாந்தி புண்ணாக்கும். இந்த கடலை புண்ணாக்கும் சூரியகாந்தியும் எப்படி கேட்டிங்கன்னா, புண்ணாக்குன்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் போடையில் கோழி குஞ்சுங்களால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அதை நீங்கள் சாதம் மாதிரி, அதாவது அரிசியை வேக வச்சு அது கூட இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அவங்களுக்கு அப்படியே போடையில் அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடையில் அவங்களோட வெயிட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு அவங்களுக்கு எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 4 தடவை 3 தடவை கூட அதாவது ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, நொச்சி இலைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டு வரையில் கண்டிப்பாக உங்கள் கோழிங்களை ஆரோக்கியமான முறையில், அதாவது இயற்கையான முறையில், நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான பொருள் தான், அதை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து வளர்க்கலாம்.
அடுத்து இன்னொன்று கால்சியம்ங்க. இப்போ கால்சியம் வந்துட்டு யார் கொடுக்குறாங்கன்னா, அதாவது கோழியோட இப்போ நம்ம வேக வைப்போம் இல்லையா முட்டை, அப்புறம் கோழி வந்து பொரிக்கும். இந்த முட்டையும் கூடங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை ஒரு தூள் மாதிரி ஆக்கி அதை நீங்கள் கொடுக்கையில அவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் வெயிட் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று வந்து சிப்பி தூள்களுங்க. அந்த சிப்பி தூள்களும் கடையில் கிடைக்கும். நீங்கள் அதையும் அவங்களுக்கு கொடுக்கையில அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலி இதெல்லாம் இங்கே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க அதை சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமான முறையில் வந்து வளர்கிறத நாங்கள் நல்லாவே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சிக்ஸ் நீங்கள் மேலே வீடியோவில் பார்க்குறது கரெக்டாக 2 மாதம் ஆன சிக்ஸு தாங்க. அவங்க எவ்வளோ ஆரோக்கியமான முறையில் நாங்கள் வந்து அதை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம தீவன அதாவது மேலாண்மை எப்படி முக்கியமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து தீவனத்தை கொடுத்தா மட்டும் கோழி எடையை போட்டு அப்படியே வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்கங்க. கோழிங்களுக்கு பல பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது இப்போ வந்து ஒரு கோழியும் கொத்திக்குது அப்படின்னா அந்த கோழியால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனாலேயும் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகி அதாவது பல மன அழுத்தங்கள்லாம் ஏற்பட்டு கோழியோட எடை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் கோழி குஞ்சுகளை அதாவது நைட்டில் வந்து தூங்குறதுக்கு அந்த பராமரிக்கிற கொட்டகை வசதியோ இல்லை கூண்டு வசதி சரியாக இல்லைன்னா அவங்க நைட்டில் வந்து தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ளேயே உங்கள் கோழிங்களை நீங்கள் வந்து அடைக்க பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்கள் 6 மணிக்கு அடைச்சி காலையில் 6 மணிக்கு துடைக்கிறீங்க அப்படின்றபோது அவங்க நல்லாவே வெயிட் போடுவாங்க. ரொம்ப தூக்கம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாகவே அவங்க ஓடி ஆடிட்டு தான் தெரிவாங்க. அதுக்காண்டி தான் அந்த விஷயம். ரொம்ப வந்து மன உளைச்சல் இல்லாமல் ஒரு கூண்டில் வந்து இப்போ வந்து ஒரு 20 பேர்னால் கரெக்டாக ஒரு 15 பேர் கூட விடுங்க. ரொம்ப 30-40 பேர் விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் எடை குறையிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வாரத்தில் இப்போ வந்து தொட்டியில் பிடிச்ச தண்ணி இருக்கும், மேலே சின்டெக்ஸ்லேயே வெயிலில் பட்ட தண்ணி இருக்கும். இப்படி இருக்கிற தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை இப்போ நம்ம வீட்டில் வந்து போர் இருக்குது, அன்றாடம் நம்ம பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அன்னன்னைக்கு தண்ணியை அன்னன்னைக்கு கொடுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 3-4 தடவை தண்ணியை வந்து மாற்றிடுங்க. அப்படி தண்ணியை நீங்கள் மாற்றையில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமான முறையில் வளருவாங்கங்க. அப்புறம் இன்னொன்று மெயின் ரீசன் நீங்கள் வந்து இவ்வளோ தீவனத்தை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள வந்து வெளி மேய்ச்சலுக்கு விட்டு பழகுங்க. இந்த மாதிரி வெளி மேய்ச்சலில் அவங்களுக்கு வந்து கரையான் சாப்பிடுவாங்க, பூச்சிங்கள் சாப்பிடுவாங்க, மண்புழுக்கள் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தெரியாமல் நிறையா வந்து சின்ன சின்ன பாக்டீரியா, பூஞ்சிகள் என்னென்னமோ இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள்லாம் அவங்கள வந்து அவங்களுக்கு அதாவது எடுத்துக்கிற போது அவங்க அதிகமான அதாவது வேகமாகவே சட்டுன்னு உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ வளர்த்துட்ருக்க இடத்துல மோஸ்ட்லி வந்து பச்சையாக அப்படின்னா கொஞ்சம் பசுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே அவங்க அதிகமாக புல்கள், அருகம்புல், இந்த கீரை வகைகள், இந்த துளசி இலைகள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படின்ற போதும் அவங்க நல்லாவே வேகமாக சாப்பிட்டுட்டு வெயிட் போடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு வரையிலையும் உங்கள் கோழிகளை நல்லா வளர்க்க முடியுங்க. இப்போ தீவன மேலாண்மையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 நாளைக்கு நீங்கள் வந்து கம்பெனி தீவனத்தை கொடுங்க, நேரடியான மேய்ச்சலுக்கு அனுப்புங்க. அடுத்து வந்து ஈரப்பதம் வந்து அதாவது வெயில் காலத்தில் வந்துங்க ஈரப்பதம் மிகுந்த அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை பழங்களோட கழிவுகள் வாங்கி கொடுக்குறது, காய்கறியோட கழிவுகளை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கையில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான முறையில் இயற்கையான முறையிலேயே வெயிட்டு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்துங்க சுத்தங்க. கோழி குஞ்சுங்களுக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக உங்கள் கோழிங்களை வளர்த்து நோய் நொடி இல்லாமல் வளர்த்து நல்ல லாபம் பார்க்கணும், இல்லை உங்கள் வீட்டுக்கே ஒரு சமையலுக்கு எதுக்காவது யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாங்க நீங்கள் வந்து ட்ரிங்கரும் ஃபீடரும் வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் அவங்க நாகரிகமான முறையில் அதை சாப்பிடையில அந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக கிடைக்கல அவங்க கண்டிப்பாங்க நல்லாவே வளருவாங்க. வளரையில் நல்லா அவங்க வெயிட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இயற்கையான முறையில் கோழி குஞ்சுகளை வளங்க. அதிகப்படியான குளுக்கோஸ்களையும் அதாவது அந்த பவுடரு இந்த பவுடரு இதையும் வாங்கி தூவாமல் நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் உங்கள் கூண்டுங்களையும் நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ட்ரிங்கரு, ஃபீடரு, நீங்கள் தீவனம் வைக்கிற ஒவ்வொன்றையுமே சுத்தமான முறையில் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். அதாவது இளம் குஞ்சுங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிற பட்சத்தில் அதிகமாக வெளியில் மட்டும் திறந்தே விட்டுறாதீங்க. திறந்து விடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து காக்கா, இந்த வயிறு, கள்ளப்பிராந்து, கழுகு எவ்வளவோ இருக்குங்க அதுங்க தூக்கிட்டு போகிற
போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காண்டி இப்போ நீங்கள் ட்ரிங்கர் அண்ட் ஃபீடரை ஒரு நாளைக்கு 2 முறை க்ளீன் பண்ணிடுங்கங்க. ஒரு நாளைக்கு 3 முறைகள் வந்து அவங்களுக்கு தீவனத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. தீவனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி மட்டும் தீவனம் கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உங்களோட தீவன பார்ட்டில் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிங்கர் ஃபீடரில் 2மே கரெக்டாக இருக்குன்றதை அன்றாடம் நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கனாலே அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே சாப்பிடுவாங்க. அதனால் கோழி குஞ்சுகள் கொத்தி கொள்ள மாட்டாங்க. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. அப்படின்றக்கையிலே அவங்க வேகமாக வெயிட் போடுறதுக்கு இயற்கையான முறையிலே போடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோழி குஞ்சுகளை உங்கள் கோழிகளை இயற்கையான முறையிலேயே வளர்த்து நல்ல லாபம் பெறுங்கங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி கவனிக்க வேண்டிய விஷயம் கோழிகளுக்கு கூண்டு வந்து கரெக்டாக இருந்தாலே கோழிகள் வந்து நல்லா ரெஸ்ட்டு அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் வர விடாமல் பார்த்துக்கோங்க. அது வரும், ஆனால் அது நீங்கள் வந்து அதில் நம்ம தான் கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு கவனித்து உங்கள் கோழிகளை ஆரோக்கியமான முறையில் வளங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சை தீவனங்களை அதிகமாக கொடுத்து பழகுங்க. அப்படி கொடுக்கையிலேயே நம்ம கோழிகளை ஆரோக்கியமான முறையில் வளர்த்து அதிகமான லாபத்தை பெற முடியுங்க. அதாவது பொட்டைக்கோழி வந்துட்டு 4-5 ரொம்ப கூட வச்சுக்கோங்க. சேவலை வந்து நிறைய வச்சுக்கிறாதீங்க. ஒன்றோடு ஒன்று கொத்தி கொண்டு அதனால் சேவல் வந்து உயிரிழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த விஷயத்தெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃபார்மில் என்ன பண்ணுறோன்ற விஷயத்த மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். எதையுமே நாங்கள் வந்து செயற்கையான முறையில் வாங்கி கொடுத்துலாம் வளர்க்குறதில்ல. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.